இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த சிலப்பதிகாரம்லாம் எழுதப்பட்டு ஏற்றப்பட்ட உடனே கண்ணகியோட சிறப்பு வந்து இந்தியா முழுக்க பரவுது. சான்றோர்கள்லாம் பரப்புறாங்க. அப்படி ஒரு பெண் வாழ்ந்திருக்காயா அங்கே தமிழ்நாட்டில், அப்படி ஒரு கற்பு கரசியாவை, அப்படி இப்படிலாம் பேச்சு போகுது. அப்போ போகும்போது கனக விஜயன்கிறவன் வந்து வார்த்தை விட்றாப்புல. அது இன்றைக்கெலாம் பேசுகிறாங்களே வடக்கத்திக்காரங்க, அந்த மாதிரி வந்து அப்படியோ அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் பேசுகிறான். இந்த செய்தி வந்து சேரன் செங்குட்டுவன் காதுக்கு வருது. படம் எடுத்துட்டாப்புல. அதாவது இங்கே வர வரைக்கும் கூட வெயிட் பண்ணல, இந்த செய்தி காதுக்கு வருது. வந்தோடனே படம் எடுத்துகிட்டு போகிறாங்க. படம் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த கனக விஜயன் அந்த கங்கை பகுதியை ஆட்சி செய்கிறவன், அங்கே போய் அவனை அடித்து அவனை பிடிச்சி இந்த வா அப்படின்னு சொல்லி அவனை கைது பண்ணி கொண்டு போய் இமயம் வரைக்கும் போகிறாரு. ஏன்னா அவங்களுடைய இதான் வம்சத்தில் தான் இமயவர்மன் நெடுஞ்செழியன் அதெல்லாம் இமயம் வரைக்கும். அதுக்கு நமக்கு வந்து ஒரு ரூட் மேப் போட்டு கொடுத்துட்டாங்க. அது இல்லை, எப்படின்னா அன்னைக்கு வந்து இமயம் வரைக்கும் நம்ம போய் ஆட்சி செய்கிறது, இல்லை இமயம் வரைக்கும் போயிட்டு அதிகாரத்தை செலுத்துறதுங்கிறது வந்து ஒரு உச்சம், ஒரு நமக்கான ஒரு கெத்து, மூன் லேண்டிங் மாதிரி அது ஒரு கெத்து. பார்த்துக்கோ, நாங்கள் தான் எவனும் இங்கே தான் எங்களுக்கு சொல் பேச்சு கேட்டு அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நீங்களே வந்தவங்க ஒழுங்காக ஆட்சி செய்யறதுன்னு கிடையாது. அங்கே படையெடுத்து போய் அவன் அங்கே இருக்க மன்னர்கள் எல்லாம் வந்து இங்கே பார்த்துக்கோ, தமிழன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி காட்டிட்டு வருது. ஸோ அது மாதிரி அவர் போகிறாரு. போய் அந்த கனக விஜயனை வந்து கைது பண்ணி அங்கே இமயமலைக்கு போய் இமயமலையிலேருந்து ஒரு கல் எடுத்து அங்கேருந்து அந்த கனக விஜயனையே வந்து அந்த கல்லை சுமந்து கொண்டு வர சொல்லி இங்கே வந்து கண்ணகி கோயில் கட்டுறாரு. வாயில போட்டுக்கோங்க. ஒரு எழுத்தாளர் இமயத்தில் கல்லே இல்லை, தமிழர்கள் போய் சொல்கிறாருங்க. வரேன். அது எழுத்தாளர்லாம் கிடையாது, ஒரு வன்மநாயி. அந்த வன்மநாயி தான் அந்த வேலையை பண்ணுச்சு. இது என்னன்னா, இங்கே பாருங்கள், வந்து போகிறாங்க, போயிட்டு அதை வந்து கல் எடுக்கிறாங்க. அதை வந்து திரும்ப கங்கையில் நீராடுறாங்க. கங்கையில் அந்த கல்லை வச்சு நீராடி அதுக்கப்புறம் அந்த கல்லை கொண்டு வந்து கண்ணகி இது சிலை செய்கிறாங்க. இன்றைக்கி அந்த சிலை இருக்குது. எங்கே? கேரளாவில் இருக்குது. கண்ணகி கோயிலில் அந்த சிலை இருக்குது. இன்றைக்கி அந்த சிலையை ஆய்வு பண்ணி அது இமயமலையிலேருந்து எடுக்கப்பட்ட கல்லுங்கிறது உறுதியாயிருச்சு.